ஹலோ, இது என்னன்னு பார்க்குறீங்களா? சுகுனிக்காய்ங்க. இது பார்த்திங்கன்னா நான் விதை மூலிமா வளர்த்தங்க. இது இது மெயின்டெனன்ஸு எதுவுமே கிடையாது. நம்ம சாதாரண அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, காய்கறி கழுவின தண்ணி இது தாங்க ஊற்றினேன். இது அடிவரம் பண்ணி அது தாங்க பண்ணேன். மற்றபடி நம்ம எல்லா செடிக்கும் கொடுக்குற உரம் தான் கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய சத்து உள்ளதுங்க. இதில் விட்டமின்ஸ் இருக்குங்க. விட்டமின் ஏ, சி, அப்புறம் B1 இருக்குங்க. அது தவிர பொட்டாசியம் இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குடல் இயக்கத்தை சீராக வச்சுக்கோங்க. மலச்சிக்கலை தடுக்குங்க. ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது பண்ணும். ரத்தத்தில் உள்ள கொழுப்புக்களை குறைக்குங்க. இது பொட்டாசியமாக அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதய நோயை பாதுகாக்குதுங்க. ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுனால இதயத்தையும் பாதுகாக்குது. விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணை நல்லபடியாக வச்சுக்கோங்க. இது கண் பொறை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது சிறந்ததுங்க. எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக இந்த சுண்ணிக்காய் எடுத்துக்கணுங்க. இது கலோரி குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்க. அதனால் இது எடுத்துக்கணுங்க. அது தவிர இதுக்கு மெயின்டெனன்ஸு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம், ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிட்றாங்க. செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப தீர்வுங்க. இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. இதில் விட்டமின் ஏவும் சி இருக்கிறதுனால இதில் சி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சத்துள்ள இந்த காயை நம்ம ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்க. ஸோ ஈஸியாக நம்ம வளர்க்கலாம். இதுக்கு நம்ம பூக்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இந்த பூ இருக்குங்க. இதோடைய பூக்கள் பாருங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க. இது காய் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு காயினால எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ தேங்க்யூ.